பார்த்து அந்த செவரை பிடிச்சிடாங்க, விழுந்துட்டாங்களே. அதை பிடிக்காதீங்க, கம்பியை பிடிங்க, அந்த செவரு சாஞ்சிடும். நாங்கள் போன ட்ரிப் நினைவு நாளில் முதல் நாளே வந்தது. அது சப்போர்ட் அவ்வளோதான். பிளேயர் சில பேர் உங்களுக்காக தான் வந்து இன்னைக்கு மே 16 இந்த நாள் இனிய நாள் என்பது போல நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்காக உழைத்த அருமைக்குரிய வைத்தியநாதையர் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. வைத்தியநாதையருடைய சிலை மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அருகே இருக்கிறது. அந்த சிலைக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுடைய பட்டர் உக்கிரபாண்டி பட்டர் மற்றும் தாம்பராசருடைய மாநில துணைத் தலைவர் அமுதன் ஆகிய பேர் சேர்ந்து இன்றைக்கு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து கௌரவித்தோம். ஹரிஜனங்கள் நம்முடைய மீனாட்சி அம்மன் திருக்கோவிலிலே நுழைவதற்கு காரணமாக இருந்து ஒரு பெரிய போராட்டத்தை, ஒரு புரட்சி ஏற்படுத்திய உண்மையான புரட்சியாளர் யார் என்றால் அது வைத்தியநாதையர் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போதைய அறங்காவலராக இருந்த RS நாயுடு அவர்கள் இதற்காக பெரிய உதவி செய்தார்கள் என்று வரலாறு சொல்லும். அதே போல நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகி கக்கன் அவர்கள் என்னுடைய குருநாதர் என்று வைத்தியநாதையரை சொல்லுகிற விதமாக இந்த தேசத்திற்காக உழைத்த வைத்தியநாதருடைய சிலைக்கு இன்னைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தோம். ஒரு பெரிய வருத்தம் என்ன என்று சொன்னால், வைத்தியநாதர் சிலைக்கு மேலே செல்லக்கூடிய அளவிற்கு கூட சரியான பாதை இல்லாமல், படிக்கட்டு இல்லாமல், 80 வயதிற்கு மேற்பட்ட உக்கிரபாண்டி பட்டர் கம்பூன்றி வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி அங்கே நல்ல அவருடைய சிலை இருக்கிற இடத்துக்கு நல்ல படிக்கட்டு இருக்கிறது. ஆனால் கீழே இருந்து மேலே செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது. புதிதாக ஆட்சி அமைத்திருக்கிற அரசாங்கம், தமிழக முதலமைச்சர் இதில் உடனடியாக தலையிட வேண்டும். அது மட்டுமின்றி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர், மதுரை கார்பரேஷன் கமிஷனர், மதுரையை சார்ந்த பெருமக்கள் அத்தனை பேரும் எதற்கெல்லாமோ போராட்டம் நடத்துகிறார்கள். ஒரு தியாகிக்கு மேலே சென்று மாலை போடுகிற அளவிற்கு கூட இந்த இடம் இல்லையே, இந்த இடம் முழுக்க ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற வருத்த உணர்வு இருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டும். அதை மேலே செய்வதற்கு சரியான படிக்கட்டு இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டால் இந்த பின்பகுதியிலே பார்க் இருக்கிறது, பூங்கா இருக்கிறது. அது வழியாக கூட ஒரு கதவு வைத்து உள்ளே போகிறதுக்கு கூட ஏற்பாடு செய்யலாம். இதை கண்டிப்பாக புதிதாக ஏற்றிருக்கிற அரசு, மதுரை மாவட்ட நிர்வாகம், மதுரை மாநகராட்சி நிர்வாகம் செய்யும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கிறது. நன்றி. நெல்லை பாலு, நிறுவனர், அனுஷத்தின் அனுகிரகம், மதுரை. நம்முடைய அமுதன் நல்ல அற்புதமான சமூக சேவகர் உக்கிரபாண்டி பட்டர் ஆகியோர் சார்பாக இந்த அரசாங்கத்திற்கு இந்த வேண்டுகோளை விடுக்கிறோம்.